வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோல டெலிகாம் செக்டர்ல இருக்கிற பாரதி ஏர்டெல் பத்தி பார்த்துருவோம். பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் ஆவரேஜ் ரெவென்யூ பர் யூசர். ஒரு யூசர் கிட்ட இருந்து மினிமம் ஆவரேஜா ரூ. 260 மேல ரெவென்யூ ஜெனரேட் பண்றாங்க. டைவர்சிஃபைடு ரெவென்யூ. மொபைல் நெட்வொர்க்ல மட்டும் இல்லாம பிராட்பேண்ட் பிளஸ் டிடிஹெச் இது மூலியமாவும் அவங்களுக்கு ரெவென்யூ ஜெனரேட் பண்றாங்க. அண்ட் டெப்ட் ரிடக்ஷன். 2023 இருந்து இப்போ ட்ரைலிங் 12 மந்த் 2026 வரைக்கும் பார்க்கும்போது 18,010 கோடி பாரோயிங்ஸ் ரீபே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், கம்பெனி ஆபரேஷன் எக்ஸ்பேண்ட் இன்டு ஆப்பிரிக்கா. இந்தியா மட்டும் இல்லாம ஆப்பிரிக்கா ரீஜியன்ல இருக்கிற எல்லா கண்ட்ரிக்கும் இவங்களோட மொபைல் நெட்வொர்க் ஆபரேஷன் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்குது. பிளஸ் பாயிண்ட். டேட்டா சென்டர்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, அதுவும் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட், நெகட்டிவ் பாயிண்ட்ஸ். ஷேர் பிரீமியம் வேல்யூவேஷன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிஇ ஓவர் 33 மேல தான் ட்ரேட் ஆகுது. டெப்ட் டு ஈக்விட்டி 1.9 1:1க்கு மேல இருக்கு. கிட்டத்தட்ட 1:2 ரேஞ்சில் இருக்கு. இது நெகட்டிவ் பாயிண்ட். நெக்ஸ்ட், கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸ் இஸ் ஹை. கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸ் அதிகங்கிறது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ். டிவிடெண்ட் பேயிங் கெப்பாசிட்டியை கம்மி பண்ணுது. நெக்ஸ்ட், கரன்சி ரிஸ்க். எனி டிவேல்யூஷன் வில் அஃபெக்ட் ப்ராஃபிட். ஆப்பிரிக்கன் ரீஜியன்ல உங்களோட ஆபரேஷன் இருக்கிறதுனால ஆப்பிரிக்கன் கண்ட்ரியோட கரன்சி ஏதாவது டிவேல்யூஷன் ஆச்சுன்னா அது இவங்களோட ரெவன்யூவை டைரக்டா அஃபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட், 2026 பிப்ரவரி 24க்கு அப்புறம் 200 டிஎம்ஏ கீழே தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரீமியம் வேல்யூவேஷன்ல இருக்கிற ஷேர்ஸ் 200 டிஎம்ஏ மேல தான் ட்ரேட் ஆகணும். ஆஃப்டர் 24 பிப்ரவரி 2000க்கு அப்புறம் இது வரைக்கும் டெய்லி மூவிங் ஆவரேஜ் கீழே தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, இந்த வீடியோவில் ஃபண்டமெண்டல் அனலைஸ், குவார்டர்லி எஸ்டிமேட், ரிலேட்டிவ் வேல்யூவேஷன், டெக்னிக்கல் அனலைஸ், இண்டஸ்ட்ரி பிரைஸ் கம்பேரிசன், ரேஷியோ அனலைஸ், இன்ட்ரின்சிக் வேல்யூ அண்ட் இம்ப்ளைடு மார்க்கெட் பிரைஸ், 5 இயர்ஸ் பிரைஸ் ஹிஸ்டரி, மீடியன் பிஇ விசஸ் கரண்ட் பிஇ அண்ட் ஏர்னிங் க்ரோத் ரேட், இந்த 10 விஷயத்தையும் பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மார்க்கெட் கேப் 11,39,079 கோடி. பேஸ் வேல்யூ 5 ரூபா. டிவிடெண்ட் yield 0.86%. 52 வீக் ஹை 2175 ரூபா. 52 வீக் ஹையிலிருந்து 14% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 52 வீக் லோ 1732 ரூபா. 52 வீக் லோல இருந்து 8% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. ஆனுவல் வொலாட்டிலிட்டி 50%. டெய்லி வொலாட்டிலிட்டி 3%. ஏர்னிங் yield நியர்பை 3%. நெக்ஸ்ட், ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்துருவோம். ப்ரொமோட்டர் 49% ஹோல்டிங் வச்சிருக்காங்க, பிளட்ஜ் எதுவும் கிடையாது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 29% ஹோல்டிங், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 20% ஹோல்டிங் அண்ட் பப்ளிக் 3% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், டாப் லைன் க்ரோத் பார்த்துருவோம். லாஸ்ட் இயர் அவங்க காட்டின சேல்ஸ் 1,72,985 கோடி. இந்த சேல்ஸ் ப்ரீவியஸ் இயர் சேல்ஸோட கம்பேர் பண்ணும்போது 15% அதிகம். அதே 2 இயர்ஸ் ஆவரேஜ் சேல்ஸோட கம்பேர் பண்ணும்போது 7% அதிகம். 3 இயர்ஸ் சேல்ஸ் ஆவரேஜோட கம்பேர் பண்ணும்போது 12% அதிகம். 5 இயர்ஸ் சேல்ஸ் ஆவரேஜோட கம்பேர் பண்ணும்போது 27% அதிகம். ஓவராலா 5 இயர்ஸ் சிஏஜிஆர் 15% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட், பாட்டம் லைன் க்ரோத். லாஸ்ட் இயர் அவங்க காட்டின நெட் ப்ராஃபிட் 23,733 கோடி. அதையே ப்ரீவியஸ் இயர் நெட் ப்ராஃபிட்டோட கம்பேர் பண்ணும்போது 49% அதிகம். அதே 2 இயர்ஸ் ஆவரேஜ் நெட் ப்ராஃபிட்டோட கம்பேர் பண்ணும்போது 20% அதிகம். 3 இயர்ஸ் ஆவரேஜ் நெட் ப்ராஃபிட்டோட கம்பேர் பண்ணும்போது 35% அதிகம். அண்ட் 5 இயர்ஸ் ஆவரேஜ் நெட் ப்ராஃபிட்டோட கம்பேர் பண்ணும்போது 60% அதிகம். ஓவராலா 5 இயர்ஸ் சிஏஜிஆர் 20% இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுது. நெக்ஸ்ட், ஆப்ரேட்டிங் மார்ஜின். ஓவராலா 50%க்கு மேல ஆப்ரேட்டிங் மார்ஜின் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், குவார்டர்லி எஸ்டிமேட். நம்மளோட மினிமம் கால்குலேஷன் 3,701 கோடி. Q2ல அவங்க காட்டின ரிப்போர்ட் 8,651 கோடி. நம்மளோட எஸ்டிமேட்டை விட 4,950 கோடி அதிகம். Q3ல அவங்க காட்டின ரிசல்ட் 8,760 கோடி.
எஸ்டிமேட்டை விட 5059 கோடி அதிகம். Q2க்கும் Q3க்கும் கம்பேர் பண்ணும்போது Q2 விட Q3 109 கோடி அதிகம். ஓவராலா பார்க்கும்போது எஸ்டிமேட்டை Q2வும் Q3யும் பீட் பண்ணிருச்சு, Q2வை Q3 பீட் பண்ணிருச்சு. 3 ஃபேக்டருமே ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் வேல்யூவேஷன். ஏர்டெலோட கம்பேர் பண்ண ஹெக்ஸாகாம், இதுவும் ஏர்டெலோட தான். டாடா கம்யூனிகேஷன், தேஜாஸ் நெட்வொர்க் அண்ட் இண்டஸ் டவர், இந்த 4 கம்பெனி எடுத்திருக்கிறோம். மீடியன் பிஇ 30, இவங்களது 37, 7x மீடியன் விட அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் டு புக் 8.5x மீடியன், இவங்க 10xல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மீடியன் விட 2x அதிகமா ட்ரேட் ஆகுது. நெக்ஸ்ட் பிரைஸ் டு சேல்ஸ் மீடியன் 4x, இவங்களது 6.5xல ட்ரேட் ஆகுது. மீடியனை விட 2x அதிகமா ட்ரேட் ஆகுது. ஆப்ரேட்டிங் மார்ஜின் மீடியன் 40%, இவங்களது 49% இருக்கு. மீடியனோட 9% ஆப்ரேட்டிங் மார்ஜின் அதிகம். அண்ட் எபிட்டா மார்ஜின் மீடியன் 45, எங்களது 61%, மீடியன் விட 16% அதிகம். நெக்ஸ்ட் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் மீடியன் 14%, இவங்களும் நியர்பை 14% வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மீடியன் 23%, இவங்க 21% தான் வச்சிருக்காங்க. மீடியனை விட 2% ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி கம்மி. நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு மீடியன் 31%, இவங்க 28% வச்சுக்கிறாங்க. மீடியனை விட 4% கம்மி. நெக்ஸ்ட் கரண்ட் ரேஷியோ மீடியன் 0.73, இவங்க 0.41 வச்சிருக்காங்க. மீடியனோட 0.30 கம்மி. நெக்ஸ்ட் டெப்ட் டு ஈக்விட்டி மீடியன் 1.76, இவங்க 1.9 வச்சிருக்காங்க. மீடியனை விட 0.10 அதிகம். நெக்ஸ்ட் டெப்ட் டு அசெட் மீடியன் 69%, இவங்க 77% வச்சிருக்காங்க. மீடியனை விட 8% டெப்ட் அதிகம். நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் அசெட் மீடியன் 7%, இவங்களது 5%. மீடியனை விட 2% ரிட்டர்ன் ஆன் அசெட் கம்மி. நெக்ஸ்ட் இபிஎஸ் growth மீடியன் 55%, இவங்க 108% காட்டுறாங்க. மீடியனை விட 53% இபிஎஸ் growth அதிகம். ஏர்னிங் growth ரேட் மீடியன் 35%, இவங்க 64% ஏர்னிங் growth ரேட் வச்சிருக்காங்க. மீடியனோட 29% அதிகம். நெக்ஸ்ட் டிவிடெண்ட் yield மீடியன் 1%, நியர்பை 1% இவங்க டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் டெக்னிக்கல் அனலைஸ் 5 இயர்ஸ் வீக்லி சார்ட். லோ 505 ரூபாய், ஜூன் 2021 வந்த லோ. ஹை 2174 ரூபாய், நவம்பர் 2025 வந்த ஹை. இந்த லோல இருந்து 5 இயர்ஸ்ல ஹை வரைக்கும் எவ்வளவு பர்சன்டேஜ் மூவ் ஆயிருக்குதுன்னு பார்த்துருவோம். 328% லோல இருந்து ஹைக்கு பார்க்கும்போது லாஸ்ட் 5 இயர்ஸ்ல ஸ்டாக் அப்வர்ட் மூவ்ல வந்திருக்கு. நல்ல மூவ்மெண்டம் ஸ்டாக். இப்போ கொஞ்சம் மூவ்மெண்டம் டவுன் ஆயிருக்கு. இதே ஹையில இருந்து பார்க்கும்போது இப்போ 14% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. இதே லாஸ்ட் 1 இயர் பார்த்துருவோம். லாஸ்ட் 1 இயர் பொறுத்த அளவுக்கு லோ 1732, ஏப்ரல் 2025 வந்த லோ. ஹை 2174, நவம்பர் 2025 வந்த ஹை. டெய்லி மூவிங் ஆவரேஜ் பார்க்கும்போது 200 EMI கீழே தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. வால்யூம் ப்ரொஃபைல் போட்டு பார்த்துருவோம். ஃபிக்ஸ்டு ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் ஹையிலிருந்து இப்போ ட்ரேட் ஆகிற வரைக்கும் போட்டு பார்ப்போம். பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் நியர்பை 2100 ரூபாய் அந்த ரேஞ்சில் இருக்கு. ஹை வால்யூம் 2140 கிட்ட இருக்கு. அண்ட் லோ வால்யூம் 1800 ரூபாய் அந்த ரேஞ்சில் இருக்கு. இப்போ வால்யூம் ஏரியாக்குள்ளதான் ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி பிரைஸ் கம்பேரிசன் பார்த்துருவோம். லாஸ்ட் 5 இயர்ஸ் பிரைஸ் கம்பேரிசன். டாடா கம்யூனிகேஷன் பிளஸ் 36%, இண்டஸ் டவர் பிளஸ் 68%, அண்ட் பாரதி ஹெக்ஸா 87% பிளஸ், தேஜாஸ் நெட்வொர்க் பிளஸ் 168%, அண்ட் ஏர்டெல் பிளஸ் 254%. ஓவராலா எல்லா டெலிகாம் கம்பெனியும் பீட் பண்ணி அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது ஏர்டெல். இதே லாஸ்ட் 1 இயர் பார்த்துருவோம். லாஸ்ட் 1 இயர் பொறுத்தளவுக்கு தேஜாஸ் நெட்வொர்க் -47%,
Tata Communication -4%, Bharati Hexa +1%, Airtel +6%, Indus Tower +17%. Next, ratio analyze பார்த்துருவோம். Profitability ratio, EBITDA margin 61%, net profit margin 14%, return on equity 21%, return on capital employed 28%. Profitability ratio பொறுத்தளவுக்கு எக்ஸலண்டா இருக்கு. நெக்ஸ்ட், ஃபினான்சியல் ஹெல்த் ரேஷியோஸ், டெப்ட் டு ஈக்விட்டி 1.9, கரண்ட் ரேஷியோ 0.41, இண்டஸ் கவரிங் ரேஷியோ 2.77, டெப்ட் டு அசெட் 78%, ரிட்டர்ன் ஆன் அசெட் 5%. ஓவராலா ஃபினான்சியல் ஹெல்த் ரேஷியோ வெரி புவர். நெக்ஸ்ட், வேல்யூவேஷன் ரேஷியோ, பிரைஸ் டு சேல்ஸ் 7x, பிரைஸ் டு புக் 10x, enterprise value to EBITDA 13x, PEG ratio 2x. வேல்யூவேஷன் ரேஷியோ பொறுத்தளவுக்கு ஓவர் வேல்யூன்னு தான் காட்டுது. ஓவராலா ரேஷியோ அனலைஸ் பார்க்கும்போது அவுட் ஆஃப் 10 ஸ்கோருக்கு 3 ஸ்கோர் தான் வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட், 5 இயர்ஸ் பிரைஸ் ஹிஸ்டரி பார்த்துருவோம். 5 இயர்ஸோட ஹை 2163, லோ 510. இதனோட ஆவரேஜ் 1336. இந்த ஆவரேஜ் பிரைஸுக்கும் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கும் கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் பிரைஸோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 40% அதிகம். நெக்ஸ்ட், ஐவி அண்ட் ஐஎம்பி பார்த்துருவோம். ஐவி 1112, ஐஎம்பி 1167. இது ரெண்டையும் கூட்டி ஆவரேஜ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆவரேஜ் ஐவி 1139. ஆவரேஜ் ஐவியிலிருந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி 9% கழிக்க நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பையிங் பிரைஸ் 1036. பையிங் பிரைஸ்ல இருந்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் கம்பேர் பண்ணும்போது பையிங் பிரைஸ் விட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 80% அதிகமா ட்ரேட் ஆகுது. அதனால இங்க கேட்டகரைஸ் ஆனது ஓவர் வேல்யூன்னு கேட்டகரைஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட், இபிஎஸ் growth பார்த்துருவோம். 5 இயர்ஸ் ஆவரேஜ் இபிஎஸ் 24.26, கரண்ட் இபிஎஸ் 50.54. ஆவரேஜ் இபிஎஸ் விட கரண்ட் இபிஎஸ் 108% அதிகம். நெக்ஸ்ட், பிஇ growth பார்த்துருவோம். ஆவரேஜ் பிஇ 48.11, கரண்ட் பிஇ 36.94. ஆவரேஜ் பிஇ விட கரண்ட் பிஇ 23% கம்மியா ட்ரேட் ஆகுது. இதே கரண்ட் பிஇக்கும் இண்டஸ்ட்ரி பிஇக்கும் கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி பிஇ விட கரண்ட் பிஇ 1% கம்மியா ட்ரேட் ஆகுது. நெக்ஸ்ட், ஏர்னிங் growth ரேட் பார்த்துருவோம். இபிஎஸ் growth ரேட் 108% அண்ட் இன்கம் growth ரேட் 20%. அதனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஏர்னிங் growth ரேட் 64% ஏர்னிங் growth ரேட் இருக்கு. ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ நண்பர்களே.